எம்மிடத்திலே மிக முக்கியமாக இன்றைய காலத்திலே தேவையான இஹ்சானுடைய ஒரு தன்மை ஹுஸ்னுத்தன். ஹுஸ்னுத்தன், நல்ல எண்ணம் கொள்ளுதல். நல்ல எண்ணம் கொள்ளுதல். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் நல்ல எண்ணத்தை வைத்தல் இஹ்சான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய இஹ்சான். அல்லாஹ் தடை செய்த காரியம் ஒரு மனிதன் மீது கெட்ட எண்ணம் வைத்து விடாது, நல்ல எண்ணத்தை வை. இன்னைக்கு எப்படி மக்களுக்கு, நான் இன்னைக்கு ஹிதாயத்தை அடைஞ்சிட்டனா, நான் இன்னைக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்கு வரனா, நான் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சனா, யாராவது மார்க்கத்தை படிக்காம மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வராம தஅவால ஈடுபடாம இருந்தா இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், இப்பதான் பயான்களை கேட்டு சுன்னாவை கேட்டு தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஆள் தாடி வளர்க்காம இருப்பாரு, அவரை பார்த்து என்ன நினைப்பாரு? தாடியே இல்லாம இருக்கா இவெல்லாம் முஸ்லீமா நினைப்பாரு. முந்தானத்து வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. இல்ல மாஷா அல்லாஹ், ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் ஹிஜாப் அணியாத பெண்ணை பார்த்தா இல்ல மாஷா அல்லாஹ் என்ன சொல்றா? ஹிஜாபே போடாம திரியறா, இவெல்லாம் முஸ்லிமான பெண்ணா இருப்பாளா, சமூகத்தையே கேவலப்படுத்தலாம்பா. இந்த பெண்ணும் அப்படித்தான் இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்ப இன்னைக்கு என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிறர் மீது தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் எவ்வளவுதான் பாவம் செய்பவராக வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பாருங்கள் என்று சொன்னார்கள். உங்கள்ட்ட 40 நன்மை இருக்கா, அவர்கிட்ட 20 நன்மையாவது இருக்கதான் செய்யும். நீங்க தொழுகையில கரெக்டா இருக்கிறீங்களா, அவர் ஜக்காத்து கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாரு, தொழுகையில கொஞ்சம் அவரு பொடுபோக்கா இருக்கலாம், அதை நினைவுபடுத்தி அவரை சரிப்படுத்தலாம். நீங்க மற்ற விஷயத்துல கரெக்டா இருக்கீங்களா, அவர் வேற விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. இன்னைக்கு தாடி வச்ச பல பேர் முதல் சஃப்புக்கு வரதில்லை, ஆனா தாடி இல்லாத பல பேர் முதல் சஃப்ல வந்து நிக்கிறாங்க. இல்ல மாஷா அல்லாஹ், உண்மையா இல்லையா? கரண்டைக்கு மேல போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நீதமா நடக்கிறது இல்ல, கரண்டைக்கு கீழே போடுறவங்க எல்லாம் நீதமா நடக்கிறாங்க. அப்படியே இல்ல மாஷா அல்லாஹ், இப்படிதான் உலகத்துல இருக்கு. பல நிகழ்வுகளை பாக்குறோம். தாடி வச்சவன் எல்லாம் பொய் சொல்றான், இல்ல மாஷா அல்லாஹ் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. தாடி வைக்காதவர்கள் எல்லாம் பொய் சொல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க, நல்லதா அவங்க நடந்துக்கிறாங்க. இப்படி வாழ்றதை விட இப்படி வாழ்றதே சிறந்ததா இருக்குங்கிறாங்க பல பேர். பேச்சு வருதா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பிறர் மீது தவறான எண்ணம் கொள்வதை அவரை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறதா சொல்ல விரும்ப மாட்டாங்க யாரையுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்காக போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் பேர் என்ன? ஒட்டகம் பேர் என்ன? கஸ்வா. ஒட்டகம் மக்கா பக்கத்துல போகும்போது அடம் பிடிக்குது. ஹலாத்தில் கஸ்வா, கஸ்வா அடம் பிடிக்கிறது. சஹாபாக்கள் விரட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்வா அடம் பிடிக்கிறதா? கஸ்வா ஒருபோதும் அடம் பிடிக்காது, அதுக்கு அந்த குணமே கிடையாது. அந்த கஸ்வா இங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்? யானை படையை நிறுத்தியவன் அதை இங்கே நிறுத்தி இருக்கிறான். ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குணத்தை மாத்தி சொல்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? அனுமதிக்கல. அதுக்கு அந்த குணத்தை சொல்லாதீங்கன்னாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு கூட அந்த குணத்தை நீங்க சொல்லக்கூடாது, திமிரு கொள்ளாத அந்த ஒட்டகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்க நினைச்சாங்கன்னா, மனுஷனுடைய கண்ணியம், மனுஷனுடைய கண்ணியம் சர்வ சாதாரணமா ஒரு ஆள் தவறு செஞ்சா ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு தவறு செஞ்சாரு சொன்னா Facebookல முதல் ஸ்டேட்டஸா போடுவார், அது கமாண்ட்ல ஆமா எனக்கும் தெரியும் அவர் அப்படிதான் பண்ணாருன்றுவாரு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை